கரம் இருக்க முடியாது நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஹalleluya ஹalleluya. ஆவியானவர் உங்களுக்கு எப்படி சொல்றாரோ, உங்களுக்கு என்ன சொல்லி துதிக்க வேண்டும் என்று விரும்புகிறீங்களோ, உங்கள் இருதயத்தில் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த 2024ஆம் ஆண்டுல ஒரு வளர்ச்சியை நம்ம பார்க்கணும், ஒரு பெருகத்தை பார்க்கணும், ஒரு பரிபூர்ணத்தை பார்க்கணும், ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கணும். உலகத்தினுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நாம் அதை பார்க்க வேண்டியதில்லை. நானும் என் தேவனாக கர்த்தரும், நானும் என் ஆண்டவரும், நானும் பரிசுத்த ஆவியானவரும், நானும் பிதாவாகிய தெய்வமும், ஆண்டவரே இவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கிற போல, நீரும் நானும் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்கள் எல்லாம் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தாரே, அதே ஒரு மனதின் ஆவியே இந்த கால வேளையில் ஆவியானவர் நம்ம மேல ஊற்றப்பட வேண்டும், நம்ம மேல ஊற்றப்பட வேண்டும். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்களுக்கு இன்னும் நல்ல புரியுற மாதிரியா சொல்றேன் ஒரு காரியத்தை. புதிய ஏற்பாட்டு காலத்துல அப்போஸ்தலர் எல்லாரும் ஒன்று சேர்ந்து மேல் வீட்டு அறையிலே காத்திருந்தாங்க. எந்த சூழ்நிலை தெரியுமா? யோவான் தலை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏரோது எங்க பார்த்தாலும் கிறிஸ்தவர்களை நொறுக்கப்பட வேண்டும் என்று உத்தரவு போட்டிருக்கிறான். ரோமாபுரி அரசாங்கம் எல்லாம் தீவிரமாக இருக்கிற சூழ்நிலையில அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டார்கள். ஒருமனப்பட்ட போது தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியினாலே ஒவ்வொருவரை நிரப்பினார். இந்த கால வேளையில நம்மளை இந்த ஆவிக்குரிய ஜீவத்தில் வளராதபடி செய்கிற எல்லா பார்வோனின் ஆவிகள், எல்லாம் பரிசுத்த பயத்தின் ஆவிகள், நமக்குள்ள பயத்தின் ஆவிகளை கொண்டு வருகிறான். அநேகர் நீங்க பயப்படுறீங்க, இந்த காரியம் எப்படி ஆகும், இந்த பிள்ளை காரியம் எப்படி நடக்கும், இந்த பிரச்சனை எப்படி நடக்கும், இந்த கடன் பிரச்சனை எப்படி நடக்கும் என்று அநேகர் நீங்கள் இப்படிப்பட்ட பயத்தின் ஆவினால் இருக்கிறீங்க. ஆண்டவர் இந்த ஆராதனை முடிவில் உங்க பயத்தை புறம்பே தள்ளிடுவார். கர்த்தருடைய வல்லமை உங்க மேல இறங்கி வரும். எல்லா பார்வோனின் ஆவிகள் நொறுக்கப்படும், நொறுக்கப்படும். மூன்றாவது ஆண்டு சொல்றாருன்னா அநேகருடைய பஞ்சத்தின் ஆவிகள். இந்த பஞ்சத்தின் ஆவிகள்னா ஆகாரம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஜெபிக்க முடியாத பஞ்சம், ஆராதிக்க முடியாத பஞ்சம், பாட்ட பாட முடியாத பஞ்சம், தேவனுடைய ஆலயத்துக்கு போக முடியாத பஞ்சம், விருப்பம் இல்லாத, வாஞ்சை இல்லாத, தாகம் இல்லாத, ஏக்கம் இல்லாதவர்களா இருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் அதெல்லாம் பலவீனத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். எல்லா பலவீனத்தை மாற்ற போகிறார். எல்லாம் ஒருமனப்பட்டு சோதனை பண்ணுங்க. யூதா கோத்திரத்துல ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், யூதா கோத்திரமே துதியின் சத்தத்தினாலே புறப்பட்டு வந்தவர்கள், துதியின் சத்தத்தினாலே ஜெயித்தவர்கள். அந்த துதியின் சத்தத்துல வாய்களை திறந்து எல்லாம் கண்ண மூடி எல்லாம் சோதனை பண்ணுங்க. எல்லா பயத்தின் ஆவிகள் வெளியேற்றப்படுவதாக, எல்லா பார்வோனின் ஆவிகள் வெளியேற்றப்படுவதாக, எல்லா பயத்தின் ஆவிகள் வெளியேற்றப்படுவதாக, எல்லா பஞ்சத்தின் ஆவிகள் வெளியேற்றப்படுவதாக. கர்த்தருடைய வல்லமை இந்த கால வேளையில ஒவ்வொரு மேல இறங்கி வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தின் வல்லமை எங்கள் ஒவ்வொருவர் மேலும், எங்க குடும்பத்தின் மேலே, எங்க பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பேர பிள்ளைகள் மேலேயும் கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுவீராக. பயங்கள் நீக்கப்படுவதாக, பயங்கள் நீக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹalleluya. நன்றி ஆண்டவரே. என்னை நடத்திடும் தேவன் என்னோட இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருக்க கலக்கமே எனக்கில்லையே. இன்னொரு முறை, என்னை நடத்திடும் தேவன் என்னோட இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருக்க கலக்கமே எனக்கில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, என் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, என் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோட இருக்க பயமே எனக்கில்லையே. நம்பிடும் தேவன் துருகமாயிருக்க கலக்கமே எனக்கில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார்.
எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, என் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, என்னை நடத்திடும் தேவன் என்னோட இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருக்க கலக்கமே எனக்கில்லையே. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என் அன்பு தாய்மார்களே, கர்த்தருடைய வல்லம் உங்க கூட. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சங்கீதம் 138:8 சொல்லுகிறது, கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதே பேர்பட்ட காரியமா இருந்தாலும் சரி, ஆண்டவர் உனக்காக இறங்கி வருகிற தெய்வம். நீ பயப்படாத மகளே, நீ பயப்படாத மகனே, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். அவர் நமக்கு கோட்டையாய் துருகமாய் பலனாய் இருக்கிறார். எந்த பார்வோனின் ஆவிகளும் நம்மளை செயல்படுத்த விட முடியாது, நம்மளை ஆட்கொள்ள முடியாது. எந்த பயத்தின் ஆவிகள் நம்மளை ஆட்கொள்ள முடியாது, எந்த பஞ்சத்தின் ஆவிகள் நம்மளை ஆட்கொள்ள முடியாது. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆவிகளை இயேசுவின் நாமத்தை கட்டி சபித்து பாதாளத்துல போடுகிறோம். ஆவியானவர் இங்க கூட இருங்கப்பா. ஒரே சரணத்தை பாடி இந்த ஆராதனை முடிக்க போறோம். ஆவியானவர் இங்க கூட இருங்கப்பான்னு சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில் ஆவியானவர் கூட இருந்தா விடுதலை வந்துடும், வெற்றி வந்துடும், ஜெயம் வந்துடும். உங்க பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும், வேலை கிடைக்கும், நல்ல சுகம் கிடைக்கும். பலவீனப்பட்டிருக்கிற மகளே, கர்த்தர் உனக்கு பலனை தருவார். பலனை தருகிற கர்த்தர் இருக்கிறார். நீ பயந்துராத, அதுதான் பயப்படாத. கர்த்தர் நமக்கு பயப்படாத என்று 365 நாளுக்கு கர்த்தர் நம்மளுக்கு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். நீ பயப்படாதமா. ஹல்லேலூயா. பார்வோன் வந்தால் என்னே, பெரும் படையோடு வந்தால் என்னே, பார்வோன் வந்தால் என்னே, பெரும் படையோடு வந்தால் என்னே, ஜெபித்திடுவே ஜெயமெடுப்பேன், செங்கடல் விலகிடுவே, ஜெபித்திடுவே ஜெயமெடுப்பேன், செங்கடல் விலகிடுமே. ஆராதனை ஆராதனை, கண்ண மூடி ஆராதனை ஆராதனை. என்னை சுற்றிலோ இயேசு உண்டு, என் முன்னே செல்கின்றாரே. என்னை சுற்றிலோ இயேசு உண்டு, என் முன்னே செல்கின்றாரே. ஆராதனை ஆராதனை, சொல்லுங்க ஆராதனை ஆராதனை. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நாம மகிமைப்படுவதாக. இதுவரை அடைக்கப்பட்ட கதவுகளை கர்த்தர் உடைப்பீராக. ஏசாயா 45:5 4 வெண்கல கதைகளை உடைப்பீராக, வெண்கல கதைகளை உடைப்பீராக. பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கப்படுவதாக, ஆசீர்வாத கதவுகள் திறக்கப்படுவதாக. கர்த்தருடைய வல்லமை, அபிஷேகம், வரங்கள், ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளுக்கு பொழிந்தருளும்படி நான் ஜெபிக்கிறேன். எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் என் ஆண்டவரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே. ஆமென். Thank you pastor. Thank you. Hallelujah. ஆமென். அப்படியே நம்ம உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். Glory to Allah.